அதானி மீதான ஊழல் புகார், மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட விவகாரங்களால் எதிர்க்கட்சிகள் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைப்பு. வங்கக்கடலில் பெங்கல் புயலாக வலுப்பெறும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம். காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நாளை கரையை கடக்கும் என தகவல். மாமல்லபுரத்தில் கடல் சீற்றம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2500 படகுகள் பாதுகாப்பாக கரைகளில் நிறுத்தம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் பெய்த கனமழையால் 200 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நிலக்கடலை பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். புதுக்கோட்டையில் அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகளுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு. வணிக பயன்பாட்டு கட்டட வாடகைக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பதற்கு எதிராக விருதுநகர் உள்ளிட்ட நகரங்களில் கடையடைப்பு போராட்டம். பல்லடத்தில் 3 பேர் கொல்லப்பட்ட நிகழ்வுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமில்லை என சாடல். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை ரத்து செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தங்கம் விலையில் பவுனுக்கு 560 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 57,280 ரூபாய்க்கு விற்பனை. லெபனான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல். போர் நிறுத்தத்தை ஹிஸ்புல்லா அமைப்பு மீறிவிட்டதாக குற்றச்சாட்டு.